ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, தோற்று போய்விட்டோமே என்று நினைக்கிறாய். நீ தோற்று போகவில்லை. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்புபவர்கள் என்றுமே நான் கைவிட்டதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நின்று போராடும் மனதைரியத்தை உருவாக்கிக்கொள். எப்பொழுதுமே எதற்காக பயப்பட வேண்டும்? தோற்று போய் விட்டோம் என்பதற்காக வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. அதற்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கை உருவாகும். என்ன தவறு செய்தோம், என்ன செய்தால் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் என்ற ஒரு புதிதான ஒரு விஷயம் தெரிய வரும். புரிகிறதா தங்கமே? நீ இப்பொழுது தோற்று போய்விட்டோம் என்று அழுது ஒரு இடத்தில் அமர்ந்தால் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் தான் அதிகம். உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் மிக மிக அதிகம். சிரிப்பவர்களுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுக்காதே. சில சமயங்கள் நம் வாழ்க்கை மிகப்பெரிய சோதனையை நமக்கு ஏற்படுத்தி தரும். அந்த நேரத்தில் தான் நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். அமரக்கூடாது. வாழ்க்கை என்ன நமக்கு கஷ்டம் கொடுப்பது? வாழ்க்கைக்கே நாம் ஒரு கஷ்டத்தை கொடுப்போம். நாம் ஜெயிப்போம். எப்படித்தான் வாழ்க்கை நம்மை தோற்கடிக்கும் என்று பார்த்து விடுவோம் என்று நீ அந்த வாழ்க்கைக்கு நீ ஒரு ஒரு முடிவெடு. வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே. வாழ்க்கையை எப்பொழுதுமே வெறுக்காதே. நீ ஒரு போராடும் ஒரு அழகான குழந்தை. உன்னுடைய போராட்டத்திற்கு நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். போராடினால் அதற்கான நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். காலம் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்று செய்யும். போராடினால் வெற்றியை தரும். இது ஒரு மாற்றமே இல்லை. நீ எப்பொழுதுமே என்னுடைய குழந்தை. உனக்கானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். போராடுவதை மட்டும் என்னைக்குமே விட்டு விடாதே. தோற்று போய்விட்டோம், சரி இதை விட்டு விடுவோம் என்றெல்லாம் நினைக்காதே. ஜெயிக்கும் வரை ஓடு. ஜெயித்த பிறகு இன்னும் அதிகமாக ஓடு. எப்பொழுதும் உன்னிடமே இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதுமே உன் கூடவே இருப்பேன்.